ஜெர்மன், பிரிட்டன் நாடுகளுக்கு 7 நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இருந்து இன்று காலை புறப்பட்டுச் சென்றார். இந்த பயணத்தின் போது சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் ஜெர்மனிக்கு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் அங்கு 3 நாள் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். பின்னர் வரும் 1ஆம் தேதி பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு செல்லும் அவர் அங்குள்ள கிங்ஸ் கல்லூரியில் மாணவர்கள் இடையே உரையாற்றுகிறார். மேலும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஈவேரா படத்தை அவர் திறந்து வைக்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளிலும் உள்ள தொழில் முனைவோர் தொழில் நிறுவனங்களிடம் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அவர் உரையாட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த 36 ஒப்பந்தங்களில் 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய MOUக்கள் பற்றி ப்ரெஸ் ரிலீஸை நான் தர சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்தித்து இது குறித்து விவரமாக சொல்ல இருக்கிறேன்.